மரவள்ளி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 18/3/2026ங்க. கடந்த சில நாட்களாக நல்லா உயர்ந்திருந்த மரவள்ளி விலை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லாவே இறங்கிருச்சுங்க. ஆனால் இப்போவும் வந்து லாபகரமான பயிர் தாங்க அந்த மரவள்ளி. ஒரு சின்ன உங்களுடைய கருத்துக்களை மட்டும்தான் அந்த வீடியோவில் நான் கேட்க போகிறேங்க. அதெல்லாம் வந்து விலை நிலவரத்தையும் சின்னதாக ஒரு இன்றைக்கி என்ன ரேட்டு அப்படிங்கிறத சொல்ல போகிறேங்க. உங்கள்கிட்ட நான் மெயினாக கேட்க போகிற கருத்து என்னன்னாங்க, நீங்கள் வந்து நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துருக்குறேங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை வந்து பொதுவாக ஒரு சமூக வலைதளங்களையோ இல்லை பேச்சுவாக்கள் நம்ம ஊருக்குள்ளே பேசும்போதோ எல்லாருமே வந்து மெயினாக என்ன பேசுகிறீங்கன்னா, மில்லுக்காரன் சம்பாதிக்கிறான், புரோக்கர் சம்பாதிக்கிறான். ரைட், என்னைக்காவது விவசாயி சம்பாதிக்கிறான்னு யாராவது வந்து மனசளவில் பேசிக்கிறீங்களா? நம்ம எண்ணங்கள் தாங்க நிறைய இடத்துல வந்து செயலாகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000 விவசாயி வந்து ஒரு ஏரியாவில் சாகுபடி பண்ணோம்னா 10,000 பேர் மில்லுக்காரன் சம்பாதிக்கிறான், புரோக்கர் சம்பாதிக்கிறான்னா அந்த எண்ணங்கள் அவங்கள சம்பாதிக்க வைக்குதுங்க. நம்ம விவசாயி என்னைக்கும் நினைக்கிறது கிடையாதுங்க. விவசாயி நஷ்டமடைகிறான், விவசாயி நஷ்டமடைகிறான். இதுதான் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள். இதிலிருந்து ஃபஸ்ட் நம்ம வெளியே வரணுங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக நினைங்க. அதே மாதிரிங்க, ஒரு வருஷம் நம்ம வந்து மரவள்ளி ஊன்றதுலேருந்து பிடுங்குற வரைக்கும் 10 to 13 மாதம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. என்னைக்காவது ஏதாவது ஒரு விவசாயி வந்து அந்த மரவள்ளியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மரவள்ளி எங்கே போகுது, அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு யாராவது வந்து போய் பார்த்துருக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 1% அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அதை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நம்ம காட்டில் போடுறோம், எவனா வந்து பிடுங்குனா சரி அப்படின்னு நினைக்கிறீங்க. இதே போன மாதம் வந்துங்க 19ஆம் தேதிக்கு வந்து ஒரு தகவல் வந்து வெளியே வந்துச்சுங்க. கனடாவுக்கு மரவள்ளி கிழங்கு ஜவ்வரிசி ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிறது. அந்த அன்னையிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் மரவள்ளி விலை வந்து கிடுகிடுன்னு ஏறிச்சுங்க. அந்த டைமிங்கில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க, நான் 250 ரூபாய்க்கு பிடிங்கிட்டேன், என் மனசு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்கள் அன்னைக்கு பிடுங்காமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதம் இந்த கிழங்கு மண்ணுக்குள்ளே வச்சுருந்தா அதுக்கு என்ன ஆயிருக்கும்? டைம் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இல்லை டைம் முடிஞ்சோ ஒரு மாதம் மண்ணுக்குள்ளே வச்சிருக்க முடியாது, வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த 250 கிடைக்காம போயிருக்கும். அதனாலங்க நம்ம இன்றைக்கி முதலீடுங்கிறது மரவள்ளிக்கு வந்து 50 to 55,000ங்க. அது நமக்கு வந்து தெளிவாகவே எல்லாத்துக்கும் தெரியும். 50,000 to 55,000 முதலீடுங்கிறதுங்க. அதுக்கு மேலே என்ன விலைக்கு போனால் நம்ம வந்து பிடுங்கலாம், இல்லை என்ன விலைக்கு பிடுங்கினா கை நெட்ட வராதுங்கிற இடத்த வந்து நம்ம வந்து திட்டம் போட்டு முதலே வச்சுக்கணுங்க. இந்த ரேட்டுக்கு மேலே போச்சுனால் எவ்வளோ போனாலும் சரி, அதை பற்றி நான் கவலை இல்லை, இந்த ரேட்டு வந்து நான் பிடுங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கணும். நம்ம நினைக்கிற ரேட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு மரவள்ளி கிழங்கு பிடுங்கி விட்ருங்க. ஏன்னா இப்போ 410 பாயிண்ட் 420 பாயிண்ட் வரைக்கும் போனாலுமே நிறைய பேர் இன்னும் ஏறுன்னு தான் வந்து நினச்சிக்கிட்டு பிடுங்காமல் வச்சுருந்தீங்க. இன்னைக்கு இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, ஐயோ இறங்கிருச்சேன்னு. இன்றைக்கும் பிடுங்க மாட்டேங்கிறீங்க, ஏறுனாலும் பிடுங்க மாட்டேங்கிறீங்க. கடைசியாக கீழ் விலையில் பிடுங்குவீங்க, மரவள்ளி விலை ஏறும். இது வந்து நம்ம விவசாயிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தப்பான கண்ணோட்டங்க. நமக்கு என்ன ரேட்டு வந்து போனால் என்ன வந்தால் என்னங்க, நம்ம இந்த இடத்துல வந்து முதலீடு பண்ணிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு கைக்கு வந்து நமக்கு நெட்டாக 70,000 லாபம் வருங்க. வெள்ளத்தாயிலாந்து போட்டிருந்தீங்கன்னா நெட்டாக நீ கைக்கு 70,000 லாபம் வரும். 15 டன் வந்துச்சுன்னா தோராயமாக அது எப்படி கணக்குன்னு நான் இப்போ சொல்கிறேங்க. இந்த இடத்துல வந்துங்க நம்ம முதலீடு வந்து 55,000 போடுறோம்னா ஒரு வருஷத்தில் நம்ம முதலீடு இரட்டிப்பாகுதுங்க. இந்த இடத்துல நம்ம பிடுங்குறதுக்கு என்னங்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஐயோ நம்ம வந்து விலையேறுது, நாளைக்கு புரோக்கர் இறங்கிருன்னு சொல்லிட்டு நான் பிடிங்கி விட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு புரோக்கரையும் மில்லுக்காரையும் குறை சொல்லாதீங்க. அவங்கவுங்க இடத்துல இருந்து நம்ம பார்த்தா தான் அவங்கவுங்க சூழல் நமக்கு தெரியுங்க. இன்னொன்றுங்க, ஒரு தொழில் வந்து நம்ம லாபகரமாக விற்பனை செஞ்சு அந்த காசை நம்ம பாக்கெட்டை கொண்டு வர்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய கலைங்க. என்னைக்காவது நம்ம மரவள்ளி சாகுபடி பண்ணிட்டு அந்த கிழங்கு கொண்டு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறோமா? அதை முயற்சி பண்ணால் தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியுங்க. நம்ம வாட்டுக்கு கிழங்கு போடுறோம், யாராவது வந்து கேட்டால் சரி பிடிங்கி விட்டுறோம். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது ஏதாகுதுங்கிறது வெளியே இருந்து நம்ம பார்க்கலாம், ஈஸியாக எல்லாமே தெரியுங்க. ஆனால் செஞ்சு பார்க்குறப்ப தான் அதோட கஷ்டம் தெரியுங்க. விவசாயம் பண்ணுறப்ப எவ்வளோ கஷ்டம் இருக்குதோ அதே கஷ்டம் தான் அதை உற்பத்தி பண்ணி லாபகரமாக மாற்றி அந்த பணத்தை நம்ம பாக்கெட்டு கொண்டு வரதுங்க. வாங்க இன்றைக்கான விலையை பற்றி பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நம்ம எங்கே தவறு பண்ணுறங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேங்க, அதை திருத்திக்கலாமுங்க. இன்றைக்கான விலை பார்த்தீங்கன்னா மரவள்ளிங்க ஆத்தூரில் ஒரு பாயிண்ட்டுக்கு 370ங்க. தாய்லாந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த ரேட்டுங்க. நான் 28 பாயிண்ட் அடிப்படையில் மட்டும்தான் இந்த கணக்கு நான் சொல்கிறேங்க. 370 பாயிண்ட்டுக்கு தாய்லாந்துக்குங்க ஒரு டன்னுக்கு 10,360 ரூபா வருதுங்க. அதே பார்த்தீங்கன்னா M4 பார்த்தீங்கன்னா 360ங்க ஒரு பாயிண்ட்டுக்கு 10,800 ரூபா வருங்க. 28 பாயிண்ட் அடிப்படையில். முள்ளுவாடி பார்த்தீங்கன்னா 350ங்க ஒரு பாயிண்ட்டுக்கு 9,800 ரூபா வருங்க. கிட்டத்தட்ட வந்துங்க நீங்கள் தாய்லாந்து போட்டிருந்தீங்கன்னா ஒரு 15 டன் தோராயமாக வந்துச்சுன்னாங்க. அதிகபட்சமாக ஏக்கருக்கு 2,000 ரூபா நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா கூட கைக்கு 8,360 ரூபா ஒரு டன்னுக்கு வருங்க. 15 டன்னுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,25,000 ரூபா வருங்க. ஒரு 55,000 முட்டுவலி கழிச்சிங்கன்னா நெட்டாக கைக்கு 70,000 லாபம் வருங்க. இந்த கணக்கு உண்மையா பொய்யா அதையும் நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மரவள்ளி வந்து ஒருத்தருக்கு நட்டம் கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு லாபம் கொடுக்கலாம்.
நீங்கள் வந்து கிழங்கு பிடுங்கிட்ட சீசன் முடிஞ்சு போய் நினச்சிட்றீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. வருஷம் ஃபுல்லாகவே வந்து நிறைய இடத்துல வந்து ஏரியாவுக்கு ஏரியா வந்து மரவள்ளி சாகுபடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நான் பிடுங்கிட்டேன் அப்படிங்கிறக்காக வந்து எனக்கு மட்டும் நட்டன்னு நினைக்காதீங்க. கிழங்கு வச்சுங்கிறதுக்கு லாபங்க. அதனால் வந்து எப்போ விலை ஏறினாலும் விலை ஏற்றன்னு கொடுப்போம். எந்த இடத்துல வந்து விலை ஏறினாலும் விலை சரிஞ்சிருச்சு விலை இறங்கிருச்சு தான் கொடுப்போங்க. நீங்கள் அதனால் எங்களையெல்லாம் தவறாக நினச்சி எது சொன்னாலும் சரி, அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட போகிறது இல்லைங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்னா அதுக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கத்தை கொடுப்பேங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அதே மாதிரிங்க இன்னொன்று, மார்க்கெட் ஏறுமா இறங்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த இடத்துல இருந்துங்க மார்க்கெட் வந்து ஒரு 330 பாயிண்ட் வரைக்கும் கீழே வரக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஏறத்தான் செய்யும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் மரவள்ளி விலை பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குங்கிறது எங்களுடைய கருத்துங்க. இன்னொன்றுங்க, நாங்கள் இங்கே சொன்னோம் அப்படிங்கிறக்காக வந்து நீங்கள் எதையுமே வந்து தீர்க்கமாக எடுத்துக்கிட்டு மரவள்ளி நடவில் செய்ய வேண்டாங்க. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் சந்தையை பற்றி எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி உலக பொருளாதாரங்கிறது வந்து டெய்லி வந்து படு மோசமாக போயிட்டு இருக்குதுங்க. இனி அடுத்து உரத்துடைய காஸ்ட் வந்து பயங்கரமாக ஏறப்போகுது. குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற விலையில் இருந்துங்க மினிமம் 25 to 30% வரைக்கும் உர விலை கூடுங்க. உரம் கிடைக்காதுங்க. தட்டுப்பாடு நிறைய வரக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதனால் அதையும் மனசில் வச்சு முடிவு பண்ணுங்கள். மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்குங்க. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிட்டோம் அடுத்த வருஷம் 400 பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் தயவு செஞ்சு முடிவு எடுத்து சாகுபடி பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் சொந்தமாக யோசித்து முடிவு பண்ணி சாகுபடி பண்ணுங்கள். ஏன்னாங்க இன்றைக்கி நம்ம கணக்கிட்டு சொல்லிக்கிறது வந்து இன்றைக்கி விலை நிலவரப்படி நம்ம முட்டுவலி உர செலவு இது எல்லாமே சொல்லிக்கிறேங்க. அடுத்த வருஷம் வந்து நமக்கு என்ன செலவுகள் வரும்னு தெரியாதுங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு யோசனை பண்ணிக்கங்க. அதே மாதிரிங்க மரவள்ளி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன விஷயங்கள் சொல்கிறேங்க. அதில் ஏதாவது நம்ம மாற்றம் நம்ம செய்ய முடிஞ்சால் செய்யலாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளியோட மாவு வந்து பயன்படுதுங்க. அடுத்தது நம்ம சிப்ஸு சாப்பிட்றதுக்கு இதுக்கு பயன்படுதுங்க. ஜவ்வரிசிக்கு மெயினாக அதிகமாக வந்து ஜவ்வரிசி உற்பத்தி தான் போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைக்கு வந்து நிறையாவே போகுதுங்க. நமக்கு வந்து டேப்லெட் மேலே கோட்டிங் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி மாவு வச்சு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறங்க டெக்ஸ்டைலுக்கு நம்ம வந்து பசை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மரவள்ளி கிழங்கோட மாவு வந்து பயன்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனால் தயாரிப்புக்கும் மரவள்ளி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கால்நடை தீவனத்துக்கும் இந்த மரவள்ளி வந்து காய வச்சு வெட்டி போட்டு பவுடராகி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய மரவள்ளி வந்து பயன்பட்டுருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் சரிங்க, இல்லை நாங்கள் சொன்ன கருத்து முரணாக இருந்தாலும் சரிங்க, கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். இல்லை ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏதாவது நாங்கள் தவறுதல் திருத்திக்கிறேங்க. இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமில் ஏக்யூஎஸ்சி குரூப் இன்ஸ்டா சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வருஷம் சீசன்லைங்க மரவள்ளி சாகுபடி பண்ணி எல்லாமே லாபம் சம்பாதிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. அதே மாதிரி கடவுளை எல்லோரும் பிரார்த்திப்போம். எல்லாருமே வந்துங்க விவசாயி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனதளவில் வந்து எல்லாருமே பேசலாமுங்க. அப்போ தான் வந்து விவசாயிகள் சம்பாதிக்க முடியுங்க. அடுத்தவங்க வந்து சம்பாதிக்கிறத பற்றி நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாங்க. அதே மாதிரி நம்ம பொருளை வாங்கி சம்பாதிச்சா தான் நம்மளும் சம்பாதிக்க முடியுங்க. அதனால் எல்லாருமே சம்பாதிக்கலாம், எல்லோரும் லாபகரமாக மாறலாங்க. நன்றி, வணக்கம்.